முதல் வினா 8740 260ஆல் எப்படி வகுக்கிறதுன்னு பார்க்கலாம். 8740 மேல போட்டுக்குங்க நியூமரேட்டர்ல, 260 கீழே போட்டுக்குங்க டினாமினேட்டர்ல. 0வை 0வோட அடிச்சுக்கோங்க. 26 இது 874. ரெண்டுமே ரெட்டை எண்ல முடியறதுனால ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு நாம அடிச்சுக்கலாம். 1 2 2 3 2 6 மேல அடிச்சோம்னா 4 2 8 7 அடிக்கும்போது 3 2 6 மீதி 1 14 7 2 14 13 பகாயன். அதனால 13வது வாய்ப்பாடு தான் நமக்கு தெரியணும். 13வது வாய்ப்பாடை நாம எழுதிக்குவோம். ஒரு 13 13 இது மாதிரி 13வது வாய்ப்பாடை நாம எழுதிக்குவோம். இப்ப 437 13ஆல வகுப்போம். 43 43 விட சின்னதா 3 13 39 இருக்கு இல்லையா? 3 போட்டுக்குங்க. 39 கழிச்சிங்கன்னா 4 7 இறக்கிக்குங்க 47. 47 விட சின்னதா 3 தான் இருக்கு. 3 13 39 கழிங்க 17 9 கழிச்சிங்கன்னா 8 புள்ளி போட்டு இங்க 0 போட்டுக்குங்க. அதுல ஒரு 0 வைங்க இறக்கிக்குங்க. அதுக்கு முன்னாடி இங்கேயும் புள்ளி போட்டுக்குங்க. 80 80 விட கம்மியா என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. 78 இருக்கு இல்லையா? 6 13 78. அந்த இடத்துல நாம 78 போட்டுக்குவோம். இங்க 6 போட்டுக்குவோம். கழிப்போம். கழிச்சோம்னா 2 அடுத்த 0 இறக்கிக்குங்க. 20 ஒரு 13 13 ஒரு தடவை தான் இருக்கு இல்லையா? இது என்ன வரும்? 6 0 இறக்கிக்குங்க. 60 60ல எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 13 52 இருக்கு இல்லையா? 4 போட்டுக்குங்க. 4 13 52 கழிங்க 8 0 போட்டுக்குங்க. 80 மறுபடியும் நம்ம அங்க போய் பாக்குறோம். 80க்கு கீழே 6 தடவை இருக்கு. 6 13 78 கழிச்சிங்கன்னா 2. அதாவது இந்த ஸ்டெப்ல இருந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 8740 260ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்னா 33.6146. இதுல 614 திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அதனால இதை நாம 33.615 அப்படின்னு இந்த இடத்துல நாம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் பண்றதுன்னா என்னன்னா இந்த எந்த இடத்துல ரவுண்ட் பண்றோமோ அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் 5 விட பெருசா இருந்தா அங்க 1 கூட்டிக்குவோம். 5 இருந்தா கூட 1 கூட்டிக்குவோம். அதை விட கம்மியா இருந்தா 1 2 3 4 இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு அது வரைக்கும் உள்ள நம்பரை ஆன்சரா எழுதிக்குவோம். ரெண்டாவது வினா பார்க்கலாம். 35,600 எப்படி 400ஆல வகுக்கிறதுன்னு பார்ப்போம். 35,600 மேல போட்டுக்குங்க. 400 கீழே போட்டுக்கிறோம். இப்ப பாருங்க 2 0வை 2 0வோட அடிச்சுக்கிறோம். 356 இங்க 4 ரெண்டும் ரெட்டை எண்கள் இல்லையா? ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 2 2 4 எங்க அடிச்சீங்கன்னா 4 2 2 மீதி 1 15 7 2 14 மீதி 1 16 8 2 16 மறுபடியும் ரெண்டுமே ரெட்டை எண். ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். 4 2 2 இங்க அடிச்சீங்கன்னா 8 2 16 மீதி 1 18 9 2 18. அதனால நமக்கு 89 விடையா கிடைச்சிருக்கு. மூன்றாவது வினா பார்க்கலாம். 19,437 வகுத்தல் 589. பாருங்க 19,437 மேல போட்டுக்குங்க. கீழே 589 போட்டுக்கலாம். இது கண்டிப்பா ரெண்டாவது வாய்ப்பாட்டு போகாது. ஏன்னா இந்த எண்கள் இரட்டை எண்கள் அல்ல. இப்ப மூன்றாவது வாய்ப்பாட்டு போகுமா பாக்கணும்னா இந்த எண்களின் இலக்கங்களை கூட்டுங்க. 10 14 24 24 மூன்றால் வகுப்படும். அதனால இந்த எண் மூன்றால் வகுப்படும். இங்க பாருங்க 5 8 5 13 22 22 மூன்றாவது வாய்ப்பாட்டுக்கு போகாது இல்லையா? அதனால அந்த எண் மூன்றால வகுப்படாது. இப்ப இது மூன்றால நம்ம அடிக்க முடியாது. இது ரெட்டை எண்ணே இல்லைங்கிறதுனால 4வது வாய்ப்பாடுக்கு ட்ரை பண்ண முடியாது. 5 6க்குலாம் வராது. 7வது வாய்ப்பாட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். 7வது வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 2 7 14 மிச்சம் 5 54 7 7 49 மீதி 5 53 7 7 49 மீதி 4 47. 7வது வாய்ப்பாட்டுக்கு போகாது இல்லையா? அடுத்து 11வது வாய்ப்பாட்டுக்கு போகுமா பார்க்கலாம். 11வது வாய்ப்பாட்டுக்கு போகுமான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிறது பாருங்க. 5 11 55 மீதி 3 39 அதுவும் போகாது இல்லையா? 11க்கு போகாது.
13வது வாய்ப்பாட்டுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு 13 13 மீதி 6 64 52 வரும். 52 மீதி 2 23 ஒரு 13 13 13 போக மீதி 10 107 107 13வது வாய்ப்பாட்டுல வராது. 117 தான் வரும். அதனால இது 13வது வாய்ப்பாட்டுக்கு போகல. இப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? சோ இந்த நம்பரை 19437 நாம 589ஆல வகுப்போம். பாருங்க, இது 589. நம்ம இந்த 3 இலக்கங்களை எடுத்தாலும் பத்தாது. இந்த 4 இலக்கங்களை எடுத்துக்குவோம். 1943 எடுத்துக்குவோம். இதுல 589ங்கிறது ஏறக்குறைய 600 இல்லையா? அப்படின்னா இதுல 600 3 தடவை இருக்கும். நீங்க மேல 3 போட்டுக்குங்க. இத 3ஆல பெருக்கி இங்க போடுங்க. 9 27க்கு 7 மீதி 2 24 2 26 மீதி 2 3 15 2 17 கழிப்போம். 13 7 கழிச்சிங்கன்னா 6 13 6 கழிச்சிங்கன்னா 7 8 8ல 7 கழிச்சிங்கன்னா 1 7 இறக்கிக்குங்க. 17 67ங்கிறது 3 தடவை இல்லையா? சோ இங்க 3 போட்டுக்குங்க. 17 67 கழிச்சிங்கன்னா 0. சோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 19,437 589ஆல வகுக்கும்போது 33 விடையா கிடைச்சிருக்கு. 4வது வினா பாருங்க. 26,125 475ஆல வகுக்கிறதாம். 26,125 மேல போட்டுக்குங்க. 475 கீழே போட்டுக்கலாம். ரெண்டுமே 5ல முடியறதுனால 5வது வாய்ப்பாட்டு கேன்சல் பண்ணுவோம். 9 5 45 மீதி 2 25 5 25 மேல 5 25 மீதி 1 11 2 5 10 மீதி 1 12 2 5 10 மீதி 2 25 5 25 மறுபடியும் 5வது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். 4 5 5 9 5 45 இங்க 4 5 5 2ல 5 இல்ல 0 போட்டுக்குங்க. 22 4 5 20 மீதி 2 25 5 25 19வது வாய்ப்பாட்டுக்கு 1045 நாம வகுக்க போறோம். 1045 இங்க 19. நமக்கு 19வது வாய்ப்பாடு தெரியாது அப்படின்னா வாய்ப்பாடு பக்கத்துல நாம எழுதிக்கணும். ஒரு 19 19 2 19 38 அதாவது 19ஐயும் 19ஐயும் கூட்டி எழுதுறோம். 3 19 இப்ப பாருங்க 104 விட சின்னதா என்ன இருக்கு? 95 இருக்கு இல்லையா? மேல 5 போட்டுக்கோங்க. 5 19 95 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா 9 5 மறுபடியும் 5 முறை இல்லையா? 90 அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 26,125 475ஆல வகுக்கும் போது 55 விடையா கிடைச்சிருக்கு. 9,044 236ஆல வகுப்போம். ரெண்டுமே ரெட்டையன். 2வது வாய்ப்பாட்டுக்கு வகுப்போம். 4 2 8 மீதி 1 14 7 2 14 2 2 4 4 2 2 4 2 2 8 2 16 மறுபடியும் ரெண்டுமே ரெட்டையன். 2வது வாய்ப்பாட்டுக்கு வகுப்போம். 5 மீதி 1 18 9 2 18 இங்க 2 2 4 7 3 2 6 மீதி 1 12 6 2 12 இது 236 இது 59 இது 59 பகாயன். அதனால 236 59வது வாய்ப்பாட்டுக்கு நாம வகுத்துருவோம். 59 வாய்ப்பாடு எழுதுவோம். ஒரு 59 59 2 59 2 18க்கு 8 மீதி 1 2 5 11 11 3 3 59 9 27க்கு 7 மீதி 2 3 5 15 2 17 4 59 4 9 36க்கு 6 மீதி 3 4 5 23 23 எத்தனை முறை இருக்கு? 4 முறை இருக்கு. 4 59 236 கழிச்சோன்னா 0 கிடைக்கும். சோ 9,944 236ஆல வகுக்கும்போது 4 கிடைக்குது. 6வது வினா பார்க்கலாம். 51 வகுத்தல் 9 51 உள்ள போட்டுக்குங்க. 9 வெளியே போட்டுக்குங்க. 50 45 மீதி 6 புள்ளி வச்சு இங்க நிறைய ஜீரோஸ் போட்டுக்கலாம். எங்கேயும் புள்ளி வச்சுக்கலாம். 6க்கு பக்கத்துல ஒரு 0 இறக்கிக்கோங்க. 60 6 9 54 கழிங்க 6 0 இறக்கிக்கோங்க. 6 9 54 கழிங்க 6
இதே திரும்ப திரும்ப வருது இல்லையா? அதனால 51 9ஆல வகுக்கும்போது நமக்கு 5.666 நெறைய தரம் போகுது. நாம ஒரு 2 6க்கு அப்புறம் ரவுண்ட் பண்றோம். ரவுண்ட் பண்ணும்போது அந்த கோட்டுக்கு அடுத்த எண் 5 விட பெருசா இருக்கனால இங்க 1 கூட்டிக்கிறோம். 5.67 விடையா கிடைக்குது. 7515 835ஆல வகுப்போம். 7, 5, 1, 5 மேல போட்டுக்கோங்க. 8, 3, 5 கீழ போட்டுக்கோங்க. 2ம் 5ல முடியறனால 5வது வாய்ப்பாட்டுக்கு முயற்சிப்போம். 4 5 5 மீதி 3 33 6 5 30 மீதி 3 7 5 35 இங்க 4 5 5 மீதி 2 25 5 25 1ல 5ல 0 போட்டுக்கோங்க. 15 3 15 இதுக்கு அடுத்து 167 1503ல எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கலாம். இது 7 இது 3ல முடியுது பாருங்க. அப்போ 7வது வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 9க்கு 7 63 இல்லையா? அதனால 167 9ஆல பெருக்கி பாருங்க. 6 7 63 மீதி 6 6 45 6 54 54 6 60 மீதி 6 ஒரு 9 9 9 9 6 15 சோ 167 எத்தனை முறை இருக்குன்னா 9 முறை இருக்கு. இதனால 7515 835ஆல வகுக்கும்போது 9 நமக்கு விடையா கிடைக்குது. பாருங்க 768 256 2வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குவோம். 1 2 8 3 8 4 திருப்பி 2வது வாய்ப்பாட்டுக்கு 6 4 இங்க அடிச்சீங்கன்னா 1 மிச்சம் 1 19 2 மீண்டும் 2வது வாய்ப்பாட்டுக்கு 32 8 2 9 2 18 மீதி 1 6 மீண்டும் 2வது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். இது 16 இதை அடிச்சீங்கன்னா 4 2 8 8 2 16 ஒரு 16 16 2 16 32 3 16 48 சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இது 1 இது 3 அதாவது 768 256ஆல வகுக்கும்போது நமக்கு 3 விடையா கிடைக்குது. 2775 555ஆல வகுக்க போறோம். 2 7 7 5 5 5 5 5வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குவோம். முதல்ல 1 1 1 இங்க அடிச்சீங்கன்னா 5 25 மீதி 2 27 5 25 மீதி 2 5 111வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கோங்க. இது ஒரு தடவை இது 5 தடவை அதனால நமக்கு 5 விடையா கிடைச்சிருக்கு. 3138 523ஆல வகுக்க போறோம். 3 இங்க பாருங்க இது 3 இது 8ல முடியுதா? 3வது வாய்ப்பாடு சொல்லி பாத்தீங்கன்னா 6 3 18 அதனால 523 6ஆல பெருக்கி பாருங்க. 3 18 8 மீதி 1 2 12 1 13க்கு 3 மீதி 1 5 30 1 31 சோ வகுக்கும்போது நமக்கு எத்தனை கிடைக்குது? 6 முறை இருக்குன்னு கிடைக்குது. 7 7 4 9 வகுத்தல் 3 6 9 3வது வாய்ப்பாட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். 3 6 மீதி 1 17 13 15 மீதி 2 24 8 3 24 3 9 இது 1 2 3 123 மறுபடியும் 3வது வாய்ப்பாட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். 8 3 24 மீதி 1 18 6 3 18 4 3 3 இங்க அடிச்சீங்கன்னா 4 3 12 1 41 பகா எண் அதனால 861 41ஆல வகுப்போம். 2 முறை 82 கழிச்சீங்கன்னா 4 41 ஒரு முறை 41 கழிச்சீங்கன்னா 0 7749 369ஆல வகுக்கும்போது நமக்கு 4 விடையா கிடைக்குது. 750 வகுத்தல் 125 750 மேல 125 கீழே 5வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குவோம். 2 5 10 5 25 2 5 10 மீதி 2 25 5 25 0 ஒரு 25 25 இங்கேயும் ஒரு 25 25 0 எடுத்து பக்கத்துல போட்டுக்கோங்க. 5வது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். 2 5 10 5 25 இங்க 4 5 5 மீதி 2
5 25 0. திருப்பி 5வது வாய்ப்பாட்டுக்கு 5 25 இங்க அடிச்சீங்கன்னா 3 15 0 30. 4 5 5 இங்க அடிச்சீங்கன்னா 6 5. அதனால நமக்கு 6 விடையா கிடைச்சிருக்கு. 2071 231 வகுப்போம். 231வது வாய்ப்பாடு எழுதுவோம். ஒரு 231 231 2 231 பெருக்கி பெருக்கி எழுதுங்க. 2 1 2 2 3 6 2 2 4. பாருங்க 2071 231 எப்படி வகுக்கிறது பார்க்கலாம். 2071ங்கிறது 8 தடவை இருக்கு. 8 தடவை போட்டோம்னா என்ன வருது? 1848. கழிப்போம். 11ல 8 கழிச்சீங்கன்னா 3, 6ல 4 கழிச்சீங்கன்னா 2, இங்க 10. பாப்பா இதை க்ளோஸ் பண்ண சவுண்ட் வருது. 10ல 8 கழிச்சீங்கன்னா 2. 2223 ஒரு 0வை நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க புள்ளி வச்சு நிறைய ஜீரோஸ் நாம சேர்த்துக்கிட்டதா நினைச்சுக்கலாம். இங்கேயும் புள்ளி வச்சுக்கிறோம். ஒரு 0 இறக்கிக்கிட்டோம். ஸோ 9 முறை இருக்கு. 2079 கழிப்போம். 1, 12ல 7 கழிச்சீங்கன்னா 5, 1. இன்னொரு 0 இறக்கிக்குங்க. 1510 இல்லையா? இப்ப எங்க இருக்கு? 1386. எத்தனை முறை? 6 முறை. 6 எடுத்து மேல போட்டுக்குங்க. 1386 கழிக்கிறீங்க. 10ல 6 கழிச்சீங்கன்னா 4, 10 10ல 8 கழிச்சீங்கன்னா 2, 4ல 3 கழிச்சா 1. இன்னொரு 0 கூட போட்டுக்குங்க. 1240 இங்க இருக்கு இல்லையா? 5 முறை. 5 போட்டுக்குங்க. 1115 கழிச்சுக்கலாம். ஆன்சர் எழுதுவோம். இங்க ரவுண்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது 6, இது 5. ஸோ இங்க இருந்து ஒண்ணு நம்ம சேர்த்துக்குவோம் இல்லையா? 8.97 நமக்கு விடையா கிடைச்சிருக்கு. 1626 542 வகுப்போம். 1626 மேல 542 கீழே போட்டுக்குங்க. ரெண்டுமே இரட்டையன். 2வது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். 8 1 3 2 மிச்சம் 1 7 மிச்சம் இல்ல 1 271. இங்க பாருங்க, இது 1ல முடியுது, இது 3ல முடியுது. 271 3ஆல பெருக்கி பாருங்க. ஒரு 3 3 3 21க்கு 1 2 3 6 6 2 8 3 தடவை இருக்கு. 273 ஒரு தடவை, 813 3 தடவை இருக்கு. அதனால நமக்கு 3 விடையா கிடைச்சிருக்கு. 1970 985 எப்படி வகுக்கிறது பார்க்கலாம். 1970 கீழ 985. 5வது வாய்ப்பாட்டுக்கு கேன்சல் பண்ணுவோம். 1 5 5 மீதி 4 48, 9 5 45 மீதி 3 7 5 35. இங்க 3 5 15 மீதி 4 45, 9 5 45 மீதி 2 20, 4 5 20. 197 பாருங்க. இது 7ல முடியுது, இது 4ல முடியுது. ஒரு 7 2 7 14 இல்லையா? அதாவது 197 2ஆல பெருக்கி பாருங்க. 2 7 14க்கு 4 மீதி 1, 2 9 18 1 19க்கு 9 மீதி 1, ஒரு 2 2 2 1 3. அதாவது 197 394ல 2 தடவை இருக்கு. அதனால நமக்கு 2 விடையா கிடைச்சிருக்கு. 2016 252 வகுப்போம். ரெண்டுமே இரட்டை எண் இல்லையா? அதனால நம்ம 2வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 1 2 2 2 4 மிச்சம் 1 6 2 12. 1 2 0 1ல 2ல 0 போட்டுக்குங்க. 16 8 2 16. ஒருவேளை 2வது வாய்ப்பாடு 6 3 எங்க அடிச்சோம்னா 5 2 10 0 8ல 4 தடவை இருக்கு. இது 3வது வாய்ப்பாட்டு போகும். இது பாருங்க, இது 3வது வாய்ப்பாட்டுக்கு போகும். அப்படின்னா இது 2 தடவை, இது ஒரு தடவை. இங்க 1 3 3 மீதி 2 20, 6 3 18 மீதி 2 24, 8 3 24. திருப்பி 3வது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். இது 7 3 21, 5 3 15 மீதி 1 18, 6 3 18 56. 7வது வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 1 7 2 14, 8 56 இல்லையா? சோ நமக்கு 8 விடையா கிடைச்சிருக்கு. 17வது வினா 11 1000ஆல வகுக்கிறதா. 11 மேல போட்டுக்குங்க, 1000 கீழே போட்டுக்குங்க. இந்த மாதிரி 0 உள்ள நம்பரால வகுக்கும் போது நாம
தசம எண்ணா ஆன்சர் எழுதுவோம். தசம எண்ணா எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா எண்களுக்கும் கடைசியில புள்ளி இருக்கிறதா அர்த்தம். நாம அத போட்டாலும் போடாட்டியும் அதுதான் அர்த்தம். இப்ப நான் 3 0 உள்ள எண்ணால 11 வகுக்கணும். அப்படின்னா இந்த புள்ளி 3 இலக்கங்கள் பின்னாடி போகும். சரிங்களா? ஒரு இலக்கம் இங்க இருக்கு. 2வது இலக்கம் இருக்கு. 3வது இலக்கம் இல்லல்ல. சோ அதுக்கு பதில் 0 போட்டுக்கிட்டு புள்ளி இங்க போயிரும். அதனால மொட்டையா எழுதுனா நல்லா இருக்காதுங்கிறதுனால 0.011ன்னு நாம விடை எழுதுறோம்.